மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக உரை நிகழ்த்தினார். அதில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் கூட்டணி நிச்சயம் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் பேசியிருக்கிறார். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் மீதான அடுக்கடுக்கான பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்து பிரதமர் பேசினார். வரும் தேர்தலில் தங்கள் ஆட்சியின் கீழ் கடந்த 10 ஆண்டுகள் நிகழ்த்திய சாதனை மீண்டும் 3வது முறையாக தங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவருடைய பேச்சில் வெளிப்படுத்தியிருந்தார். அதனை நாம் தொடர்ந்து நேரலையில் பார்த்தோம். தற்பொழுது இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இதை எப்படி கையாள போகின்றது என்பது தொடர்பாகவும், இந்த நம்பிக்கைக்கும் உறுதிக்கும் பின்னணி என்ன, அடிப்படை என்ன என்றும் பல்வேறு கேள்விகள் நம்மிடையே எழுந்திருக்கின்றன. தொடர்ந்து நம்மிடையே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு அழகிரி, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. 400 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவோம், பாஜக மட்டுமே தனிச்சு 370 சீட்டுகள் வெற்றி பெறும்னு அபாரமான ஒரு நம்பிக்கையோட பேசியிருக்காரு பிரதமர் மோடி. அந்த கான்பிடன்ஸ், அந்த நம்பிக்கையோட உங்களுடைய கூட்டணி காங்கிரஸ் களமிறங்குகிறதா? நானும் அவருடைய உரையை கேட்டேன். குடியரசுத் தலைவர் பேசியதை விட அதிகமாக நன்றி தெரிவித்து அவர் பேசியிருக்கிறார். இதிலிருந்தே தெரிகிறது, குடியரசுத் தலைவருடைய உரைக்கான நன்றி அல்ல இது. வருகிற தேர்தல் பிரச்சாரத்தை அவர் நாடாளுமன்றத்தில் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அந்த காலங்களில் கிராமங்களில் நாட்டு வைக்கில் என்று ஒருவர் இருப்பார். அவருக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எல்லாவற்றை பற்றியும் அவர் பேசுவார். கிராமப்புறங்கள்ல அந்த நாட்டு வக்கீல் என்பவர் ரொம்பவும் பாப்புலரானவர், ரொம்பவும் அறிமுகமான ஒருவராக இருப்பார். இன்றைக்கு பிரதமராக இருக்கிறவர் பேச வேண்டிய பேச்சா இது? நீங்க இந்த நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, இந்த நாட்டில் நாங்க என்ன வளர்ச்சியை கொண்டு வருவோம், இதை நாங்கள் இன்னும் எவ்வாறு இன்னும் 50 ஆண்டுகள்ல மேம்படுத்துவோம், அல்லது கடந்த 50 ஆண்டுகளை விட இப்பொழுது நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை அவர் ஆணித்தரமாக பேசினால் எல்லோரும் ரசித்து கேட்பார்கள். ஒரு மேடை பிரசங்கத்தை அவர் நாடாளுமன்றத்தில் செய்திருக்கிறார். அது அருவருக்கத்தக்கது. நான் அவர்கிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறேன். காங்கிரஸ் எதுவுமே செய்யவில்லை என்று சொல்வது எப்படி சரியாகும்? கடந்த 50-60 ஆண்டு காலத்துல ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள்ல இந்தியா மட்டுமே வளர்ந்த ஒரு நாடு. சீனா நம்மை விட வளர்ந்திருக்கிறார்கள், ஆனால் அங்கே ஒற்றை ஆட்சி முறை. ஜனநாயகத்துல உலகத்துல ஆசிய ஆப்பிரிக்க கண்டங்கள்ல வளர்ந்த நாடு இந்தியா தான். அதற்கு காரணம் காங்கிரசும் நேருவும் தான், யாரும் மறுத்துட முடியாது. நீங்க இந்த தேசத்துலதான் நாம வறுமையை பெருமளவில் ஒழித்தோம். நம்ம அளவிற்கு வறுமையை ஒழித்தவர்கள் யார்? நீங்க 1960 வாக்குல வெளிநாடுகளில் இருந்து, அதுவும் குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து வருகிற கோதுமையையும் அரிசியும் நம்பிதான் இந்தியா வாழ்ந்து வந்தது. ஆனால் இந்திரா காந்தி வந்துதான் பசுமை புரட்சி திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவினுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்தார். இன்றைக்கு நம்முடைய உணவு கிடங்குகளில் அம்பாரமாய் கோதுமையும் நெல்லும் குவிந்து கிடக்கிறது என்றால் அதற்கு காரணம் காங்கிரஸ் தான். அன்றைக்கு விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சிரமம் என்ன? நெல்லை விளைவித்தார்கள், ஆனால் விலை கிடையாது. காரணம் என்னன்னா, ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து அவர்கள் விலையை நிர்ணயம் செய்வார்கள். அந்த நெல்லுக்கு அவங்க வைக்கிறது தான் பெயர், அவங்க வைக்கிறது தான் விலை. விவசாயி ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படியே அளந்து கொடுத்துட்டு வந்து பட்னியா கிடந்தான். ஆனால் இந்திரா காந்தி தான் குறைந்தபட்ச ஆதார விலை என்கின்ற ஒரு மாபெரும் புரட்சியை இந்தியாவில் செய்தார். நீங்க அந்த குறைந்தபட்ச ஆதார விலை மட்டும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்திய விவசாயி உயிர் பிழைத்திருக்க முடியாது, இந்திய விவசாயம் இன்றைக்கு இருக்க முடியாது. இந்த புரட்சிகளை எல்லாம் யார் செய்தார்கள்? இதையெல்லாம் மறுத்துட முடியுமா? யாராலையாவது மறுத்துட முடியுமா? நீங்க இதற்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் யார்? காங்கிரஸ் கட்சி தான். ஒரு நாட்டில் வறுமையை ஒழிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. கல்வியை கொடுத்தார்கள். எல்லா கிராமங்களிலும் ஆரம்ப பாடசாலையை இன்றைக்கு கொண்டு வந்தார்கள். ஆங்கிலேயர் காலத்துல ஆரம்ப பாடசாலை இருந்ததா? அன்றைக்கு உலகத்துல 2 நாடுகள்ல தான் ஆரம்ப பாடசாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒன்று இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி கொடுத்தது, இன்னொன்று சோவியத் ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்தது. நீங்க ஐரோப்பிய நாடுகளில் ஆரம்ப கல்வி அற்புதமாக இருந்தது, அது வேற விஷயம்.
ஆனால் சோவியத் ரஷ்யாவினுடைய ஆசிய பகுதி மிக கடுமையாக மோசமாக இருந்தது. அங்க நேருவை போலவே அவர்களும் செய்தார்கள். அந்த ஆரம்ப கல்விதான் இன்றைக்கு நம்மை வளர்த்திருக்கிறது. இவைகளை எல்லாம் குறைவு என்று சொல்லிவிட முடியுமா? தீண்டாமை, தீண்டாமை எவ்வளவு பெரிய கொடுமை! அந்த சமூக சமதர்மத்திற்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்திருக்கிறீர்களா? அதை நியாயப்படுத்தி RSS எங்காவது பேசி இருக்கிறதா? எந்த ஆதீனமாவது எந்த மத தலைவராவது தலித் சமூகத்திலிருந்து வர முடிந்ததா? நீங்க தீண்டாமை என்பதற்கு எதிராக மகாத்மா காந்தி ஆற்றிய செயல்பாடு என்ன? காங்கிரஸ் செய்த செயல்பாடு என்ன? அம்பேத்கர் ஏன் சட்ட அமைச்சராக ஆக்கப்பட்டார்? அம்பேத்கர் காங்கிரஸ்காரரா? அம்பேத்கர் காந்தியையும் நேருவையும் கடுமையாக விமர்சித்தவர். ஆனாலும் கூட காங்கிரஸில் அன்றைக்கு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் போன்று பல்வேறு அறிஞர்கள் இருந்தார்கள். காந்தி அவர்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு, நேரு அவர்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு, விளிம்பு நிலையில் இருக்கிற அம்பேத்கரை போன்று அவர் நமக்கு எதிரான கருத்துடையவராக இருந்தாலும் கூட அவரால் தான் சிறந்த சட்டத்தை இயற்ற முடியும், இந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை தர முடியும் என்று சொல்லி ஒரு அற்புதமான வாய்ப்பை அம்பேத்கருக்கு வழங்கினார்கள். அவரும் அதை அற்புதமாக செய்தார். நீங்க அதையெல்லாம் ஏத்துக்கிட்டீங்களா? RSS என்றைக்காவது ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? பாரதிய ஜனதா என்றைக்காவது அவைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இந்த சமூகத்தில் சமூக நீதிக்காக என்றைக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? எதையுமே நீங்க செஞ்சதில்லையே. இன்றைக்கும் நீங்கள் பழமையை விரும்புகிறீர்கள், பழைய ஜாதி முறை வேண்டும் என்கிறீர்கள், மனு தர்மம் வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். நீங்க இந்த ஜாதி அமைப்பு இருந்தால்தான் எல்லாம் சரியாக நடக்கும் என்று சொல்லுகிறீர்கள். ஜாதி அமைப்பு என்பது சமூகத்தில் 90% மக்களை மிகப்பெரிய கொடுமையான இருண்ட பள்ளத்தில் வீழ்த்தியது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? 100 ஆண்டுகளுக்கு முன்பு திருவனந்தபுரத்திலும் கன்னியாகுமரியிலும் என்ன நடந்தது? கீழ்நிலை பெண்கள் பிறந்த அன்னையில் இருந்து இறந்து போகிற வரை மார்புக்கு துணி அணியக்கூடாது என்கின்ற ஒரு வழக்கம் இருந்தது. செய்தவர்கள் யார்? கடவுள் மீது நம்பிக்கை உடையவர்கள், பழமைவாதிகள். என்றைக்காவது மத தலைவர்கள் அதற்கு எதிராக பேசி இருக்கிறார்களா? மதம் அதுக்கு எதிராக பேசி இருக்கிறதா? மதம் எதிராக பேசி இருக்கணும், மத தலைவர்கள் எதிராக பேசி இருக்கணும். நீங்க பேசலையே. நீங்க எங்களை போன்ற எங்களுடைய கருத்துக்களை ஒத்த மத தலைவர்கள் தான் இதற்கு எதிராக இருந்தார்கள். ராமலிங்க சுவாமி ஒரு மிகப்பெரிய மத நம்பிக்கை உடையவர், அவர் இந்த கருத்துகளுக்கு எதிராக இருந்தார். நீங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வறுமையை பற்றி அவர் பாடினார். மதம் எனும் பேய் என்னை பிடியாதிருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அவர் ஒரு ஆன்மீகவாதி, அதனாலதான் நாங்க அவரை பின்பற்றுகிறோம். நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், மோடி சொல்லுகிற மதம், மோடி சொல்லுகிற கடவுள், மோடி சொல்லுகிற சமூக அமைப்பு, மோடி சொல்லுகிற அரசியல் எல்லாமே பல ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த தேசத்தில் இருந்த ஒன்றுதான். இந்த மக்களை வழிதவறி நடத்திய ஒன்றுதான். ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்த ஒன்றுதான். கடந்த 70 ஆண்டுகளில் தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. பெரிய போராட்டங்கள் நடத்தி சமூகத்தில் எல்லா மக்களுக்குமான உரிமையை நாம் வழங்கி இருக்கிறோம். ஒருவர் இன்னொருவரை தொடலாம் என்கின்ற உரிமையை வழங்கியதே நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் தான். நீங்க அந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காகத்தான் இவ்வளவு கூச்சலிடுகிறீர்கள். நன்றி திரு KS அழகிரி. இணைப்பில் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.